நாளும் பலனும் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம ஆயுத பூஜையின் தோற்ற வரலாறையும் அதன் மகத்துவத்தையும் காணப்போகிறோம். ஆயுத பூஜை என்பது ஆயுதங்களுக்கும் கருவிகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாள். இந்த நாளின் தொடக்கக் கதையை நாம் அறிந்து கொள்வோம். மகிஷாசுரன் என்ற அசுரன் தேவதைகளையும் மனிதர்களையும் அடக்கியான். அவரை அழிக்க துர்க்கை தேவி அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் ஆயுதங்களை பெற்றார். வீரமாக சிங்கவாகனத்தில் போரிட்டு அசுரனை அழித்தார். இந்த போரில் ஆயுதங்களின் சக்தியே தேவியை வெற்றி பெறச் செய்தது. போருக்குப் பிறகு தேவி தன் ஆயுதங்களை பூஜித்து தெய்வீக சக்திக்கு நன்றி தெரிவித்தார். இதுவே ஆயுத பூஜையின் தொடக்கம் என கூறப்படுகிறது. ஆயுதம் கருவி எது இருந்தாலும் அது தெய்வீக அருளின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தங்கள் ஆயுதங்களை ஒரு மரத்தில் மறைத்து வைத்தனர். விஜயதசமி நாளில் அவர்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு வணங்கி பின்னர் குருச்சேத்திரப் போரில் வெற்றி பெற்றனர். இதுவும் ஆயுத பூஜையின் சிறப்பை சுட்டிக்காட்டுகிறது. இன்றும் நாம வேலைக்கு பயன்படும் கருவிகள், வாகனங்கள், புத்தகங்கள், இயந்திரங்கள், கணினிகள் என அனைத்தையும் சுத்தம் செய்து அலங்கரித்து பூஜை செய்கிறோம். ஏனெனில் கருவி இல்லாமல் மனிதன் எதையும் சாதிக்க முடியாது. கருவி தெய்வீகமென மதிக்கப்படுகிறது. ஆயுத பூஜை நமக்கு ஒரு நினைவூட்டல். நாம் பயன்படுத்தும் கருவிகள் அனைத்தும் தெய்வீகமானவை. அவற்றை மதித்து வணங்கினால் வாழ்வில் வெற்றியும் வளமும் கிடைக்கும். இந்த கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாளும் பலனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.